புதுச்சேரி அமைச்சர் தொகுதியில் கழிவறை இல்லாத அவலம். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி புகார். புதுச்சேரி பாஜக அமைச்சர் தொகுதியில் கழிவறை வசதி கூட இல்லாத இருளர் மக்கள் அவதிப்படுவதை ஒட்டி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி புகார் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மன்னார்பட்டு தொகுதிக்குட்பட்ட காட்டேரி குப்பத்தில் 100க்கும் மேற்பட்ட இருளர் பழங்குடியினர் மக்கள் வசித்து வருகின்றனர். அங்குள்ள மக்களுக்கு போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனையடுத்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணி புதுச்சேரி மாநில செயலாளர் சரவணன், பொருளாளர் உமாசாந்தி, நிர்வாகிகள் விநாயகம், சந்திரன், நிலவழகன், அரசு ஆகியோர் பழங்குடியினர் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தனர். பின்பு கள ஆய்வு குறித்து புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது: காட்டேரிக்குப்பம் பகுதியில் 50 ஆண்டு காலமாக வசித்து வரும் மக்களுக்கு இன்றளவும் மனைப்பட்டா வழங்கப்படாமல் உள்ளது. மேலும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குடும்பத்திற்கு தலா 20,000 என கணக்கிடப்பட்டு அரசு சார்பில் இலவச கழிப்பறை கட்டுவதற்கு கட்டுமான பொருட்கள் அங்கு இறக்கி வைக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர்களுக்கு பணம் செலுத்தப்பட்டது. கட்டுமான பொருட்கள் பொதுவெளியில் பாதுகாப்பின்றி உள்ளதால் அவை சேதமடைந்து வருகிறது. சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளை முறையிட்டும் இதுநாள் வரை அலட்சிய போக்கு நீடித்து வருகிறது. புதுச்சேரி அரசு அண்மையில் 100 விழுக்காடு கழிவறை உள்ள மாநிலம் என்ற விருதை பெற்றுள்ளது. இங்குள்ள குளம் தூர்வாரப்படாமல் துர்நாற்றம் வீசுகிறது. அப்பகுதி மக்கள் பலமுறை மனு அளித்தும் அரசு சார்பில் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அமைச்சர் நமச்சிவாயத்தின் தொகுதியிலேயே இது போன்ற அவலநிலை தொடர்கதையாக உள்ளது. எனவே மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு இருளர் இன மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் புதுச்சேரி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளது.